குமரிமுனையிலிருந்து 578 கிலோமீட்டர், கொச்சியிலிருந்து 496 கிலோமீட்டர், 36 தீவுகள், 32 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு, ஒரே ஒரு மாவட்டம். அதுதான் லக்ஷத்வீப். லட்சம் தீவுகள் என்று அர்த்தம். தமிழில் லட்சத்தீவு என்று அழைக்கிறோம். 36 தீவுகளை கொண்ட லட்சத்தீவில் 12 தீவுகள் அட்டால் என்றழைக்கப்படும் நிலப்பரப்புக்கு நடுவே உப்பு நீர் ஏரிகளை கொண்ட தீவுகள். 10 தீவுகள் மனிதர்களே இல்லாத தீவுகள். 2011 சென்சஸ் படி மொத்தமாக 64,473 பேர் மட்டுமே வசிக்கின்றனர். இவ்வளவு சிறிய தீவுதான் தற்போது விவாதமாகி உள்ளது. லட்சத்தீவு சட்டசபை இல்லாத யூனியன் பிரதேசம் ஆகும். இதை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய நிர்வாகியே நிர்வகிப்பார். ஒரு லோக்சபா எம்பி உண்டு. சமீபத்தில் லட்சத்தீவின் நிர்வாகியான பிரஃபுல் கோடா பட்டேல் இயற்றிய சட்டங்கள் பல எதிர்க்கட்சிகளையும் அங்கிருக்கக்கூடிய மக்களையும் கொதிக்க வைத்துள்ளது. இவை தற்போது மசோதாவாகவே இருந்தாலும் உள்துறை அமைச்சகத்தின் அனுமதி பெற்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டால் இவை சட்டமாவது உறுதி. வரைவாக இருக்கும் போதே இந்த சட்டத்துக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கேரள முதல்வர் பினராயி விஜயன், தமிழக முதல்வர் ஸ்டாலின் என பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இவற்றை இயற்றியதற்காக லட்சத்தீவு நிர்வாகியை திரும்பப் பெற கோரி கேரள சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றியுள்ளனர். அப்படி என்ன சட்டங்கள் அவை? லக்ஷத்வீப் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன், லக்ஷத்வீப் அனிமல் பிரசன்டேஷன் ரெகுலேஷன், லக்ஷத்வீப் பஞ்சாயத் ரெகுலேஷன் மற்றும் பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலேஷன். இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த லட்சத்தீவில் மத்திய அரசு நியமித்த நிர்வாகி இயக்கிய இந்த 4 சட்டங்கள் தான் சர்ச்சைக்கு உள்ளாகி உள்ளன. இந்த சட்டங்களின் மூலம் அங்கு இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களையும் இஸ்லாமியர்களையும் மத்திய அரசு அச்சுறுத்துகிறது என்றும் அவர்களுடைய பழக்க வழக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வர துடிக்கிறது என்றும் குற்றச்சாட்டு
அடித்து கூறுகின்றனர். அடுத்தது லக்ஷத்வீப் அனிமல் பிரிசர்வேஷன் ரெகுலேஷன். இதன் மூலம் பசுவதைக்கு அரசு தடை விதித்தும் இறைச்சிகளுக்கு தடை விதித்தும் மக்களின் உணவு பழக்கத்தில் அரசு தலையிடுகிறது என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. ஆனால் மத்திய உணவு திட்டத்தில் இருந்து ரெட் மீட் என்று அழைக்கப்படும் சிவப்பு இறைச்சியை மட்டுமே நீக்கியிருப்பதாகவும் அதற்கு பதிலாக புரோட்டீன் சத்து அதிகமுள்ள மீன், முட்டை போன்றவற்றை மதிய உணவில் சேர்த்திருப்பதாகவும் நிர்வாகம் கூறுகிறது. மேலும் பசுவதை தடுப்பு சட்டம் ஏற்கனவே இந்தியாவில் பல மாநிலங்களில் இருப்பது போலவே லட்சத்தீவிலும் இயற்றப்பட்டுள்ளது என்று அந்த குற்றச்சாட்டையும் அரசு மறுக்கிறது. அடுத்தது லக்ஷத்வீப் பஞ்சாயத்து ரெகுலேஷன். ஒருவர் 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றிருந்தால் பஞ்சாயத்து தேர்தல்களில் நிற்க தடை விதிக்கும் வகையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் லட்சத்தீவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தேர்தலில் நிற்க விடாமல் தடுக்க அரசு முயல்கிறது என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது. 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொண்டால் இந்த சட்டத்தின்படி தேர்தலில் நிற்க முடியாது என்பது உண்மையே. ஆனால் இந்த விதி ஏற்கனவே தேர்தலில் நின்றவர்களுக்கு பொருந்தாது என்றும் இந்த சட்டம் அமலான பின் குழந்தை பெற்றுக்கொள்பவர்களுக்கே பொருந்தும் என்றும் லட்சத்தீவு ஆட்சியர் அஸ்கர் அலி தெளிவுபடுத்தியுள்ளார். லட்சத்தீவில் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே வருவதாகவும் 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு 2149 பேர் என இருப்பதாகவும், ஆனால் தேசிய சராசரியே 1 சதுர கிலோமீட்டருக்கு 378 பேர் மட்டும்தான் இருப்பதாக கூறுகிறது. இதனால்தான் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்த இதுபோன்ற கடினமான சட்டத்தை இயற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது என்று அரசு விளக்குகிறது. மேலும் எதிர்க்கட்சிகள் இந்த சட்டத்தில் இருக்கும் 2 குழந்தைகள் பெற்றால் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற ஷரத்தை மட்டுமே குறிப்பிடுகின்றன. இந்த சட்டத்தில் ஒரு முற்போக்கான விதியும் உள்ளது. அதன்படி பஞ்சாயத்து தேர்தல்களில் பெண்கள் நிற்க 50% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் லட்சத்தீவில் இருக்கும் பெண்களுக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்குகிறோம் என்று லட்சத்தீவு அரசாங்கம் பெருமையுடன் கூறுகிறது. இவை அனைத்துக்கும் மேல் அதிகம் சர்ச்சைக்குள்ளாகி இருப்பது பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ரெகுலேஷன் சட்டமே. எளிதில் சொல்ல வேண்டும் என்றால் குண்டாஸ். இச்சட்டத்தின் மூலம் லட்சத்தீவின் நிர்வாகிக்கு பிடிக்காதவர்களையும் அரசின் முடிவுகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களையும் உடனடியாக கைது செய்ய முடியும் என்று வதந்திகள் பரவுகிறது. இது ஒரு கொடூர சட்டம் என்று காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. இந்த சட்டம் மூலம் லட்சத்தீவு நிர்வாகி நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் கைது செய்து 8 வருடங்கள் வரை சிறையில் வைக்க முடியும் என்று கேரளாவைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் எம்பி இளமாரம் கரீம் குற்றம் சாட்டுகிறார். லட்சத்தீவு ஆட்சியர் அஸ்கர் அலி
லட்சத்தீவில் வன்முறை சம்பவங்கள், போதைப்பொருள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்குவது. இதன் மூலம் அவர்களை அரசுக்கு எதிரான ஆளாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வன்முறை சம்பவங்களில்
இந்தியா இல்லை என்ற போதும் இந்தியாவை சுற்றியுள்ள பல நாடுகளும் உள்ளன. மேலும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வாங்கியதன் மூலம் சீனாவிலிருந்து ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வரும் சீன வர்த்தக கப்பல்கள் இந்திய பெருங்கடல் வழியாக லட்சத்தீவை ஒட்டியே அரபிக்கடலில் சென்று ஈரான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளை அடையும். இதே வழித்தடத்தை பயன்படுத்தியே சீனா சூயஸ் கால்வாய் மூலமாக ஐரோப்பிய நாடுகளையும் சென்றடையும். இது தற்போது வர்த்தக வழித்தடத்திற்காக இருக்கலாம். ஆனால் வரும் காலத்தில் வர்த்தக துறைமுகமாகவே தான் இருக்கும் என்று என்ன நிச்சயம்? மேலும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் ஓராண்டாக நிலவி வரும் பதற்றம் இதில் மேலும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. எனவே லட்சத்தீவில் அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்தங்களை அரசியல் கண்ணோட்டத்துடன் மட்டும் பார்க்காமல் கொஞ்சம் தொலைநோக்கோடும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசு அங்கே கொண்டு வந்துள்ள சட்டங்களில் இருக்கும் சில சர்ச்சைகளை நீக்குவது பற்றி யோசிக்கலாம். உதாரணமாக, மதிய உணவு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள மாற்றங்கள், அதை அரசும் மக்களும் இணைந்து பேசி சரி செய்ய வேண்டும். ஆனால் லட்சத்தீவின் வளர்ச்சிக்காகவும் நாட்டின் பாதுகாப்புக்காகவும் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்தங்கள் மிகவும் அவசியமானவையே. காரணம், சுற்றுலாத்துறை வளர்ச்சியின் மூலமே லட்சத்தீவில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும், இளைஞர்கள் திசை திரும்பாமல் பார்த்து கொள்ள முடியும், நாட்டின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும்.